மகாபாரத போர்ன்றது உங்கள் மனசில் நடக்கிற போர், வெளியே நடக்கிறது இல்லை. நீங்கள் நினச்சிக்கிறீங்களா இப்போ உங்களுக்குள்ள பெரிய போராட்டம் நடந்துக்குது இல்லை, நம்ம இப்படிக்கிறோமே அதை ஏற்றுக்கலாமா, அவனை குழப்பம் இருக்குதா இல்லையா, இல்லை குழப்பம் இல்லாமல் போய் சேர்ந்துருந்தாலும் சரி. இப்போ நான் பேசணும்னு ஒரு குழப்பம் ஏற்பட்டுற பார்த்தீங்களா, உள்ள போர் நடக்குது தான். அதான் மகாபாரத போர்னா வெளியே போய் அங்கேயே நடந்ததெல்லாம் கிடையாது. குருஷேத்திர போர் எங்கே தான், புலன் 5 புலன் 5 பூதம், அதுதான் பஞ்சபாண்டவர்கள். தத்துவம் 100. இந்த புலன்கள் தத்துவங்களை படிச்சுவிட்டு கத்தினுக்குது, புரிஞ்சுக்கிட்டீங்களா? உள்ள ஒரே போராட்டம். அப்போ உங்களுக்கு இது வழிநடத்துறது யார் ஓனா? கிருஷ்ணா ஓணும். இங்கே வந்தால் கிருஷ்ணனை காட்டி கொடுத்துருவோம். வணக்கம் எல்லாருக்கும். என் பேர் பூர்ணிமா. என்னுடைய சொந்த ஊர் ஊட்டி. நான் சென்னையில் ஒரு 6 மந்த்ஸாக இப்போ வந்திருக்கேன். இதுக்கு முன்னாடி சென்னையில் இருந்தேன். கோவிட் டைமில் அகெயின் ஊட்டி போயிட்டு இப்போ ஒரு 6 மாதமாக தான் சென்னையில் இருந்தேன். நான் ஐயாவை நேரடியாக 2 தடவை பார்த்துருக்கேன். 2020 உபதேசம் வாங்கியிருக்கேன் ஐயாவோட. அதுக்கப்புறம் அது கூட நேரடியாக வாங்கினது கிடையாது, அது ஆன்லைனில் தான் வாங்கினேன். அந்த கோவிட் டைம்ங்கிறதுனால தெரியல, ஐயா கூட இருக்கணுங்கிற ஏதோ ஒரு இது, அதுக்கு தான் இந்த 40 days வந்திருக்கேன். வணக்கம், என் பேர் பூர்ணிமா. நான் சென்னையிலேருந்து வரேன். எனக்கான 40 நாட்கள் வகுப்பு. இது வகுப்பு இல்லை, வாழ்க்கை. எப்படி வாழணும்னு இங்கேருந்து தான் கற்றுக்க முடியும். இங்கேருந்து 40 நாட்களில் அற்புதமான சேஞ்சஸ் எல்லாம் நடந்திருக்கு. அதால் வார்த்தையால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல. ஐயா சொல்வார், வாழ்க்கை ஒரு அற்ப விளையாட்டு அப்படின்னு. அது இங்கே வந்தால் தான் என்னால் ரியலைஸ் பண்ண முடியுது. பிரச்சனையே இல்லை, லைஃப்பை ரொம்ப சிம்பிளாக என்ஜாயாக எடுத்துகிட்டு போக முடியும். நான் தான் ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக அதை வச்சிட்ருக்கேன். இங்கே இருக்கிற கிளாஸஸ் வந்து எந்த ஸ்கூல்லையுமே, எந்த யூனிவர்சிட்டி போய் எங்கே போனால் கூட இதை கற்றுக்க முடியுமா, இங்கே இருக்கிற புரிதல் வருமானு தெரியல. ஸ்டார்டிங்கில் முதல் நாளில் இருந்த நான் வேறு, இப்போ இருக்கிற நான் வேறு. கண்டிப்பாக வந்து மாற்றங்கள் இருக்குது. அற்புதமான இடம். ஐயா மட்டும் இல்லை, இங்கே இருக்கிற மரம் செடி கொடி எல்லாமே வந்து அன்பாக உறவாடுது. மனசு ரொம்ப அமைதியாக இருக்கு. இப்படி ஒரு வாய்ப்பு அமையும்னு நான் நினச்சி பார்க்கல. இங்கே இருந்த ஒவ்வொரு நாட்களுமே ரொம்ப அழகான மூமெண்ட் தான். நிறைய புரிதல் வந்திருக்கு. இந்த இடம் எல்லாமே வந்து ரொம்ப மிஸ் பண்ணுவேன். ரொம்ப சேஃபான இடத்துல இருக்கிற மாதிரி ஃபீல். கண்டிப்பாக இந்த இடத்த மிஸ் பண்ணுவேன். பட் அதே சமயம் வெளியில் போய் வாழறதுக்குமே வந்து முன்னாடி இருந்ததை விட இப்போது ரொம்ப சுலபமாக இருக்குது. எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. லைஃப்பை வாழணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் வருது. நானும் வாழ்ந்து எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணி எல்லோரும் நல்லா இருக்கலாங்கிற எண்ணம் வருது. வாழ்க்கை ரொம்ப அழகானது. வாய்ப்பு இருக்கிறவங்க இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வாய்ப்பு கொடுத்த கடவுளுக்கு நன்றி, ஐயாவுக்கு நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் பூர்ணிமா. என்னுடைய சொந்த ஊர் ஊட்டி. சென்னையில் ஜாப்காக சென்னையில் வசிக்கிறேன். எனக்கு இந்த 40 days கிளாஸ்க்கு வாய்ப்பு கிடைச்சதுக்கு ஐயாவுக்கு நன்றி, கடவுளுக்கும் நன்றி. நான் நினச்சி கூட பார்க்கல அந்த வாய்ப்பு கிடைக்குமான்னு. இப்படி ஐயா கூட இருக்கிறதே ஒரு பெரிய வரம். இந்த 40 நாளில் ஒரு நாளுமே வந்து புதுமையான நாள் தான். வியப்பிலேருந்து நான் இன்னுமே வெளியில் வரல. யூடியூப் வீடியோவில் பார்க்குற ஐயா வேறு, இங்கே இருக்கிற ஐயா வேறு. ரொம்ப அற்புதங்கள் எல்லாம் நடக்குது. சூழல் எல்லாமே வந்து நிறைய அதிசயமெல்லாம் நடந்தது. நல்லா வெயில் அடிக்கிற டைமில் மழை வந்தது.
எல்லாமே அதிசயமான மூமெண்ட்டு தான் இங்கே நடந்தது. எல்லாமே நல்ல அற்புதமான நாட்கள். டெய்லியுமே வந்து எனக்குள்ளே ஏற்பட்ட மாற்றங்கள் அதுவுமே வந்து என்னால் நம்ப முடியல. ஃபஸ்ட்டே வந்த நான் வேறு, இப்போ இருக்கிற நான் வேறு. லைஃப்பில் பிரச்சனைன்னு நினச்சிட்டு இருந்த எதுவுமே வந்து அதெல்லாம் ஒன்றுமே இல்லைங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஐயா அடிக்கடி சொல்லுவார், வாழ்க்கை ஒரு அற்ப விளையாட்டு அப்படின்னு. இங்கே வந்தால் அந்த கேம் சொல்லி கொடுத்துருவாரு. இப்போ ஈஸியாக போய் விளையாடலாம். ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. நான் இவ்வளோ பேசுகிறது ஐயாவால் தானே தோணுது. நான் இந்த மாதிரி பேசுகிற ஆளும் கிடையாது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எப்போவுமே ஆஃபீஸ் போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டு ப்ராப்பராக சாப்பிடாம தூங்காமல் ஒரு மெஷின் மாதிரி லைஃப் போயிட்டு இருந்தது. சாட்டர்டே சண்டே மட்டும்தான் லைஃபா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் இருந்தது. ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு நேரமும் காலம் எவ்வளோ மதிப்பு மிகுந்தது. எல்லா மொமெண்ட்டையும் என்ஜாய் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு புரிதல் ஐயா கொடுத்துருக்காரு. இது வரைக்கும் ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டுமே வந்து வச்சு வாழ்ந்துட்டு இருந்த லைஃப்பில் ஒரு அர்த்தமே இல்லாமல் இருந்தது. இப்போது புரிதலோடு வாழ்ந்தால் மட்டும்தான் வந்து வாழ்க்கையை வாழ முடியும் அப்படின்னு எனக்கு புரிஞ்சிருக்கு. இந்த வாய்ப்பு கொடுத்த கடவுளுக்கும் நன்றி, ஐயாவுக்கும் நன்றி. நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.